இந்த சிட்டிக்குள்ளே இருந்து இந்த சத்தங்கள் எல்லாம் போர் அடித்து ஒரே நாய்ஸியாக ஃபீல் ஆகுதா? இதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி காட்டுக்குள்ளே போய் பார்க்கலான்னு தோணுதா? அப்போது இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்துடைய கதை என்னன்னா, ஓசைங்கிறவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக இருக்கார். இவர் மகனுடைய ஆவியை பார்த்ததுக்கு அப்புறம் இவரும் தன்னுடைய கடைசி ஜேர்னியை ஆரம்பிக்கிறாரு. இவர் இறப்பதற்கான இடத்த தேடி காட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே சந்திக்கக்கூடிய நபர்கள், அங்கே என்னென்னலாம் நடக்குதுங்கிறது தான் இந்த படம். இந்த படம் பார்க்கும்போது ஒன்று தான் தோணுச்சு, எப்படி இருக்கிற நேச்சர்னு. ரொம்ப பசுமையாக அந்த கேரக்டரு காட்டுக்குள்ளே அந்த ஜேர்னியில் போகும்போது நம்மளுமே அவரை ஃபாலோ பண்ணி போகிற மாதிரியான ஒரு சோல்ஃபுல் ஜேர்னியாக தான் இந்த படமே இருந்தது. மரணம்ங்கிறது ஒரு பயங்கரமான விஷயமா காட்டாமல் அது ஒரு அமைதியான பயணமாக காட்டியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ், அவங்களுடைய கலாச்சாரங்கள், அவங்களுடைய நம்பிக்கைகள், அவங்க எப்படி இந்த மரணங்களை பார்க்குறாங்கங்கிறதையெல்லாம் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தி இருக்காங்க. இந்த படமே பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பேசுகிறதா இல்லாமல் இந்த படமே ஒரு ரிதமிக்காக இருக்குது. அப்படிதான் இது வந்துட்டு சவுண்டிங்காகவே அப்படி தான் இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளுடைய சத்தங்கள், அந்த பறவைகள், அங்கே வாழக்கூடிய பறவைகளோட சத்தங்கள் எல்லாம் அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. அதாவது ஒரு லைவ் ஜங்கிள்குள்ளே போன மாதிரி தான் ஃபீல் இருக்குது இந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டிங் எல்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்குது. இது அப்படியே லைவாக எடுத்திருக்காங்களா என்னன்னெலாம் தெரியல, அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இந்த படமே ஒரு மேஜிக்கல் ரியலிசம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த ஓசைங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சில விஷயங்கள்லாம் தெரியும். அவர் வந்து நிறைய ரிச்சுவல்லாம் பண்ணுவார். அவர் தான் அந்த ட்ரைப்ஸ்க்கெல்லாம் ஹெட்டு மாதிரி, ரொம்ப வயசானவர். இவர் தான் வந்துட்டு அவருடைய கடைசி ஜேர்னி அப்படியே போகுது. இந்த காட்டுக்குள்ளே போகும்போது அவர் சந்திக்கக்கூடிய விஷயங்கள், அவர் அந்த ஒரு அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு கொரில்லா படைகிட்ட மாட்டி அங்கே வந்துட்டு அவங்க ஒருத்தங்களுக்கு வந்துட்டு காயமாயிருக்கும். அப்போ இவர் தான் வந்துட்டு போய் அதையெல்லாம் குணப்படுத்துவார். அப்போ இவர் போய் ஒரு பேரை சொல்லி, ஒரு பிளான்ட்டோட பேரை சொல்லி அதை போயிட்டுல எடுப்பாங்க. அவங்களோட இந்த ட்ரைப்ஸோடைய கல்ச்சர்ஸை வந்துட்டு இந்த படம் பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி காட்டுக்குள்ளே என்னென்னலாம் நடக்குதுங்கிறத வந்துட்டு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது கோல்டு மைன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே நடக்குது. கொரில்லா படைகள், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு, அது போக மிலிட்ரிஸ் உள்ளே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்துக்குள்ள அந்த ஜேர்னியில வந்துட்டு பார்க்க முடியுது நம்மளால. இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு காட்டுக்குள்ளே போன ஒரு உணர்வு வந்துட்டு நல்லாவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போக போக பார்த்தீங்கன்னா வேற ஒரு சவுண்ட் வருது, ஒரு இறைச்சலான சவுண்ட் வருது. அப்போ உண்மையாலுமே படம் பார்த்துட்டு இருக்கும்போது போனுங்களான்னு வந்து நானே திட்டேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு இறைச்சலான ஒரு சவுண்டாக தான் அது இருந்தது. ஏன்னா நம்மளுக்கே தெரியுது இந்த படம் பார்க்குது, ஏன்டா காட்டை போயிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அங்கே கோல்டு மைன்ஸு, அங்கே நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ், இதையெல்லாமே வந்துட்டு இதனால வந்துட்டு பாதிக்கப்படக்கூடிய ட்ரைப்ஸ், இப்படியெல்லாம் தான் வந்துட்டு இந்த படமே வந்துட்டு நகருது. அதை வந்துட்டு அப்படியே ஒரு காட்சிப்படுத்திருக்காங்க. அப்படியே போகுது படம் பார்த்தீங்கன்னா, அப்படியே போகுது. அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு காட்டாரில் ஒரு மோட்டார் சவுண்டு கேட்கும். அது வந்துட்டு அந்த நேச்சரில் திடீர்னு ஒரு அந்த மாதிரியான ஒரு சவுண்ட் வரும்போது அது வந்துட்டு ரொம்ப ஆப்போசிட்டாக இருந்தது. அதுவுமே பார்த்தீங்கன்னா அது பிக்சர் பண்ணியிருக்கிறது எப்படி இருந்ததுன்னா, காட்டார் இப்படி போயிட்டு இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே அந்த மோட்டார் போட் அப்படியே போகுது. இது பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இதே அதுதான். அதாவது அந்த நேச்சருக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது. அதை தான் வந்துட்டு இந்த ஒரு சீனில் சொன்ன மாதிரி தான் இருந்தது. ரொம்ப முக்கியமாக இந்த படத்தில் அந்த ட்ரைப்ஸோடைய ஒரு சாங் ஒன்று வருது. எப்பா வெறுத்துட்டேன் நான். அது ஒரு பயங்கரமான சாங். அது இன்னுமே எனக்கு காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அது என்னடா டியூனு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும் அது என்னங்கிறது. இந்த படம் வந்து காட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஜேர்னி தான். நீங்கள் எம்பஸ் ஆஃப் சர்பன் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஆனால் அது வந்து பயங்கரமான டோப் படம். ஆனால் இது வந்துட்டு அப்படி இல்லை. அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது. ஏன்னா அது வேற இது வேற. அது பயங்கரமான படம். அதுக்கு ஈக்குவலாக இது இல்லை. ஆனால் நல்லா இருக்கு. இந்த படம் வந்து எல்லாத்துக்குமான படம் கிடையாது. ஆர்டோஸ் லவர்ஸ் வேணால் இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஆட்கள் தான் இந்த படத்தை பார்க்க முடியும். குறிப்பாக நம்ம சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. அது நல்லாவே தெரியும். வேற எவனும் சொல்லவும் மாட்டான். நம்ம தான் இதையெல்லாம் சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா அதுக்கு தான் நம்ம சேனலே இருக்குது. ஒரு 2 வாரமாக படம் போட முடியல. கொஞ்சம் வேலை ரொம்ப கழட்டிட்டானுங்க. கிடைக்கும் போது தான் போய் செய்ய முடியும். அதனால் அப்பப்போ போய் செஞ்சுக்கிறது. இருந்தாலும் ஃப்ரீ டைமில் எனக்கு ரிவ்யூ பண்ணுறத விட வேறு வேலையே கிடையாது. நான் இதை தான் பண்ணுவேன். இதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ அதனால் லேட்டானாலும் கவலைப்படாதீங்க. எப்படி நம்ம ஒரு படத்தையாவது வாரத்துக்கு போட்டுருவோம். ஆனால் நம்ம மேக்ஸிமம் ஃப்ரீயாக இருக்கிற டைம்லலாம் ரிவ்யூ போட்டே தான் இருப்போம். ஸ்டே டியூன்ட்.